அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு கமெண்ட் கேட்டிருக்காங்க. அதாவது அப்பாமணி அப்படின்றவங்க, "சார், ஐ பிலாங் டு எஸ்சிஏ கேட்டகரி. ஃபீஸ்ல 0 குடுத்து எஸ்பிஐ கலெக்ட்ல அவங்க பே பண்ணியிருக்கிறாங்க. இன்வேலிட் ஃபீஸ்ன்னு வருது சார். ஃபீஸ் ரெசிப்ட் எடுக்க முடியல. ப்ளீஸ் சார்" அப்படின்னு குடுத்துருக்காங்க. சரி. அப்போ இவர் வந்து கவர்மெண்ட் கோட்டாக்காக அப்ளை பண்றதுக்காக இவர் ட்ரை பண்ணியிருக்கிறார். சரி. இப்ப இதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன்ஸ் கண்டிப்பா நம்ம குடுத்துருவோம். சரியா? முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ரௌச்சர் எடுங்க. அதாவது இது வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனுக்கான ப்ரௌச்சர். இந்த கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனுக்கான ப்ரௌச்சரில் டோட்டலாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ ரிலேட்டடாக என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு படிக்க போகிறோம். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து பிசி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு எவ்வளோ கோட்டா ஆஃப் சீட்ஸ் அப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதாவது எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எஸ்சிஏக்கு வந்து 18% ஒவ்வொரு காலேஜிலும் 18% சீட் கண்டிப்பாக கொடுக்கணும். எஸ்டிக்கு 1%. இன் கேஸ் ஆஃப் எஸ்டி வரல, ஸ்டூடெண்ட்ஸ் கேண்டிடேட்ஸ் இல்லை அப்படின்னா இந்த 1% சீட்டும் இந்த கேட்டகரியில் ஆட் பண்ணப்படும். ஸோ இதுதான் இப்போ உள்ள ஒரு மேஜரான ஒரு விஷயம் அப்டேட்டு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இவங்க இன்னொரு விஷயம் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கன்வெர்டட் கிறிஸ்டியன்ஸ் ஹூஆர் பேரண்டல் இன்கம், அப்பா அம்மாவோட ஒன்லி அப்பா அம்மா இன்கம் மட்டும்தான், உங்களோட இன்கம் கிடையாது. அவங்களோட இன்கம் வருஷத்துக்கு 2.5 லட்சத்துக்கு குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க டியூஷன் ஃபீஸை பே பண்ண தேவையில்ல. கூடவே அந்த நம்ம கவுன்சிலிங் டைமில் ஒரு டெபாசிட் அமௌண்ட் பண்ணுவாங்க இல்லையா, அதுவும் பண்ணுறதுக்கு விதிவிலக்கு அளிக்கப்படுகிறது. ஸோ அப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்கம் சர்டிஃபிகேட்டை ப்ராப்பராக சப்மிட் பண்ணுங்கள். கூடவே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அது செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி 3 காப்பி வந்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுமே 3 காப்பி கரெக்டாக அதில் வச்சு விட்ருங்க. சரி. அதன் பிறகு இன்னொரு விஷயம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது சொல்லியிருப்பாங்க. அதாவது ஃப்ரீ அதாவது நில் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நில் அப்படின்றது எங்கே இருக்குன்னு பார்ப்போமா? ஒரு மினிட். நில்லுன்றது எங்கே இருக்கும் அப்படின்னா, சரி, உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து அதாவது எஸ்பிஐ கலெக்ட் மூலிமா உங்களால் அப்ளிகேஷன் ஃபீஸை பண்ண முடியலை அப்படின்னா, ஃபீஸ் டீட்டெயில்ஸ் தானே. காஸ்ட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் அப்ளிகேஷன் 500 கொடுத்துருக்கான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கன்வெர்டட் கிறிஸ்டியன்ஸ் ஃப்ரம் எஸ்சி, எஸ்சி, டேரெக்டாக கன்வெர்டட் கிறிஸ்டியன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் 500 கொடுத்துருக்கான். எஸ்பிஐ கலெக்ட் மூலிமா பே பண்ணணும். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி ஒன்று 0 போட்டு பிரிண்ட் அவுட் எடுத்தாலும் ஓகே. இல்லை சார் வரல, ஏன்னா அவங்க 0ன்னு கூட இந்த இடத்துல தரல. ஸோ ப்ளைனாக எக்ஸம்டட் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. எக்ஸம்டட் அப்படின்னா விதிவிலக்கு அப்படின்றது அர்த்தம். ஸோ அதையும் கிளாரிட்டியாக உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா ஈஸி இல்லையா? எக்ஸம்டட் அப்படின்றது விலக்கு அளிக்கப்படுகிறது. இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும்? தைரியமாக, அது இல்லைனாலும் பரவாயில்ல, வரலனாலும் பரவாயில்ல, தைரியமாக உங்களுக்கான அந்த ப்ரூஃப் இருக்கு இல்லையா, இன்கம் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் கவர்மெண்ட் கோட்டாக்காக நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வைங்க 3 காப்பி, அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் 3 காப்பி வைங்க. ஜெராக்ஸ் மட்டும் வச்சுட்டு 2 கண்டிப்பாக எல்லாத்துலேயும் செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணிவிடுங்க. செல்ஃப் அட்டஸ்ட் எப்படி பண்ணணும்னு இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இது முடிஞ்சு இன்கேஸ் நீங்கள் 7.5 ரிசர்வேஷன்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த 7.5 ரிசர்வேஷனுக்கான அந்த டீட்டெயிலையும் என்ட்ரி பண்ணிவிடுங்க. அதுக்கான டாக்குமெண்ட்டையும் அதில் வந்து சப்மிட் பண்ணிக்கோங்க. இன் கேஸ் ஆஃப் 7 ரிசர்வேஷன்ஸ் எனக்கு, அதாவது இது ஏன் 7 ரிசர்வேஷன் நீங்கள் வந்தீங்க வைக்கணும் அப்படின்னா, இன்கேஸ் உங்களுக்கு 7 ரிசர்வேஷன்லேயே கிடைக்கிது அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டா சீட் வந்து வேறு யாருக்காவது ஈஸியாக கிடச்சிரும். உங்களுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து 7 ரிசர்வேஷனில் உள்ளே போகிறீங்க, உங்களுக்கு சீட் கிடைக்குன்னா 7.5ல கொடுத்துருவாங்க. இன்னொரு கிடைக்காத ஒரு ஆளுக்கு 7.5 இல்லாத ஒரு ஆளுக்கு கவர்மெண்ட் சீட் கிடைக்கும். ஸோ அந்த விஷயந்தான். அதனால தான் உங்களுக்கு 7.5 ரிசர்வேஷன் இருக்குன்னா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணுங்கள், அதை விடாதீங்க. சரியா? இதுதான் விஷயம். அப்புறம் கமெண்ட்டில் இன்னொருத்தர் கேட்டிருந்தார். அவர் என்ன கேட்டிருந்தார் அப்படின்னா, சார் வந்து 7.5 ரிசர்வேஷன் 2 இயர்ஸ் முன்னாடி நான் வந்து வாங்கினது, மேபி 2 வருஷம் நீட் எதுவும் பண்ணாரான்னு தெரில, 2 வருஷம் நீட் எதுவும் பண்ணினாரான்னு தெரில. ரைட். கருணாகரன் 7739. சார், லாஸ்ட் 2 இயர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 7.5 போனஃபிட் தேவையா சார்? ப்ளீஸ் சொல்லுங்கள். அதாவது 7.5 அந்த பெர்சன்டேஜ்க்கான போனஃபைட் அப்படின்றது நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் அவைல் பண்ணணும். அதாவது 6th to 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கிறீங்க, அதுக்கான சலுகையை நீங்கள் பெறணும், அந்த கோட்டாவில் நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது 2 வருஷம் முன்னாடி படித்தாலும் சரி, எப்போ படித்தாலும் சரி, உங்களுக்கு நீங்கள் தமிழ் மீடியம் படித்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா, இங்கிலீஷ் மீடியம், ஒரு சிலவங்க வந்து இங்கிலீஷ் மீடியம், அதாவது தெளிவாக சொல்லிப்போம், கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் வந்து 6th to 12th தமிழ் மீடியமோ அல்லது இங்கிலீஷ் மீடியமோ
நீங்கள் படிச்சிருந்தா, ஏன்னா நிறைய ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே இங்கிலீஷ் மீடியமும் இருக்குது, பட் தமிழும் கண்டிப்பாக சைடில் ஒரு சப்ஜெக்டாக படிப்பாங்க. இந்த மாதிரி கேட்டகரியில் நீங்கள் இருந்து உங்களுக்கு 7.5% கோட்டாவில் சீட் இடஒதுக்கீடு வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக போனஃபைடு வைங்க. இன்கேஸ் 7.5 சர்டிஃபிகேட்டில் கொடுக்குறீங்க, உங்களுக்கு கவுன்சிலிங் சமயத்தில் அந்த கோட்டா இல்லைங்க, உங்களுக்கு நார்மல் கோட்டா தான் இருக்குது எடுத்துக்கங்கன்னு கேட்டால் கவர்மெண்ட் சீட் கிடைக்குதுன்னா கண்டிப்பாக அதையும் எடுத்துக்கலாம். ஸோ அதனால் இது வைக்கிறதுனால நமக்கு பாதிப்பும் கிடையாது. இது வைக்காதனால ஒருவேளை உங்களுக்கு அந்த கோட்டா சீட் கிடச்சிதுன்னா, ஐ மீன் இருக்குதுன்னு சொல்லிட்டா அப்போ இந்த சர்டிஃபிகேட் இல்லைன்னா அதுவுமே பாதகமாக போயிடும். ஒருவேளை இந்த கோட்டா சீட் இப்போ நீங்கள் வந்து பாளையங்கோட்டை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, இந்த கோட்டா சீட்டு இல்லை, ஐ மீன் 7.5 சர்டிஃபிகேட்டுக்கான போனஃபைடு உங்கள்கிட்ட இல்லை, இந்த போனஃபைடு இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாளையங்கோட்டை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஒரு சுச்சுவேஷனில் சென்னையில் 7.5 கோட்டாக்கான சீட்ஸ்லாம் வந்து இருக்குது, பட் பாளையங்கோட்டையில் வந்து ஐ மீன் சென்னையில் முடிஞ்சிருச்சு, பாளையங்கோட்டையில் இருக்குது. அப்போ அந்த சமயத்தில் நீங்கள் இது இருந்தால் அதை எடுத்துடலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் எதுவுமே இல்லாமல் முழிக்கக்கூடாது. ஸோ ஏதாவது ஒரு வகையில் தேவைன்னா வாங்கி வச்சிடுறது நல்லது. ஸோ இதுதான் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய விஷயம். வேறு ஏதாவது சந்தேகம்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ண தயாராக இருக்கேன். நன்றி. நம்ம சேனலோட வாட்ஸ்அப் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ரைவேட்டில் மெசேஜ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக, இல்லை இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் கொடுத்தாலும் கண்டிப்பாக இந்த சேனலில் வாட்ஸ்அப் சேனலில் வாய்ஸ் மெசேஜாக கொடுத்துட்ருக்கேன். கண்டிப்பாக இந்த 1 மந்த் நிறைய சப்போர்ட்ஸ் உங்களுக்காக பண்ணணும்னு காத்திருக்கேன். கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிங்க. தேங்க்யூ வெரி மச். ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஆதரித்து இது உங்களோட விஷயத்து கமெண்ட்ஸ், பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நன்றி.